மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நான் மன சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்குது சார், மனசு ஒரு சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேங்குது சார், காம்படுத்தவே முடியல சார், எனக்கு ரொம்ப கலைகள்லாம் தெரியும், யோகா தெரியும், நல்ல மெடிடேஷன் பண்ணுவேன், கடவுள் மீது மிகுந்த அதீத பக்தி உண்டு, ரெகுலாரிட்டி உண்டு, நல்ல ஸ்பீச் திறமை உண்டு, என்னை நான் சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் சார், இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்கள்ட்டெல்லாம் இனிமையாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன், எல்லா பண்பும் இருக்குது சார், ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் என்னை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க சார், எனக்கு எதிரிகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க, எனக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் முன்னேற முடியல, என்னுடைய கனவு பலிக்க மாட்டேங்குது. இப்படி மகர ராசி பிள்ளைகள் நிறைய பேர் சொல்லுவீங்க. இது ஏன்னு முதல்ல யோசிக்கணும். ஏன் அப்படின்னு யோசிக்கணும். என்றைக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, 2 காரணம் 3 காரணம். இந்த 3 காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். முதல் காரணம், நம்ம கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்துருவோம். என்றைக்குமே கடைசி பாயிண்ட்டை முதல்ல எடுத்துக்கணும். ஜாதகத்தை முதல்ல எடுக்கிறோம். ஜாதகத்தில் 40% ப்ராக்டிக்கல் மார்க் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லா போக வேண்டிய இடத்துல சொதப்புது, நம்ம நல்லா வர வேண்டிய இடத்துல டவுன் ஆகுறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நடக்கிற தசாபுத்தியோ கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்களோ பிறக்கும்போது இருந்த கிரகங்களோ ஆப்போசிட்டாக இருக்குது. எந்தெந்த கிரகம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல மகர ராசியை பொறுத்தவரை தனுசு ராசி, அதாவது உங்கள் ராசிக்கு 12வது வீடு நல்லா இருக்கணும். 12வது வீட்டில் அபய கிரகங்கள் இருக்கக்கூடாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது, அபய கிரகங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு 2வது வீடு கும்பராசி, அதில் அபய கிரகங்கள் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு மிகப்பெரிய டவுனை எப்பயுமே சமாளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா பிரச்சனையோடே வாழ்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு குரு சப்போர்ட்டாக இருக்கணும் மகர ராசிக்கு. ஏன்னா 12வது வீட்டுக்கு அதிபதி, அவர் நமக்கு சாதகமாக இருக்கணும். என்றைக்குமே பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரன் நிம்மதியாக நமக்கு இருந்தாலே நமக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். பார்த்துருக்கீங்களா? பெரிய பதவியில் இருப்பார், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சரியாக இருக்க மாட்டான், அதனாலேயே நமக்கு நிம்மதி இருக்காது. பதவியில் இருந்து நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்வார். காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை. அப்போ 12வது வீடு பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும். அப்போ குரு சப்போர்ட் பண்ணணும். மகர ராசிக்கு அதேமாரி செவ்வாய் சப்போர்ட் பண்ணணும். செவ்வாய் பூமிக்காரகன், இரத்தக்காரகன், பிளட்டு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு முடிவெடுத்தால் அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. நேற்று ராத்திரி வரைக்கும் நம்மளோட சப்போர்ட்டிங்காக முடிவெடுத்திருப்பான், காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக பேப்பரில் ரிலீஸ் பண்ணிவிடுவான். என்னடா என்னையை கேட்காம நீ மாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலலாம் தான் நிறைய குழப்பங்களையும் சொதப்பல்களையும் மகர ராசி சந்திச்சுக்கிட்டு வர்றது. ரொம்ப முக்கியமாக 3வது கிரகம் சனி. கால சூழ்நிலைகளை அப்படியே கொடுமைப்படுத்திடுவார் சில இடத்துல. சனி குரு செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா உங்கள் கோச்சாரத்தில் தசாபுத்தியில் பிறக்கும் பொழுது இந்த கிரகங்கள் நல்லா இருக்கான்னு ஒரு தடவை செக்கப் பண்ணிவிடுங்க. இப்போ ஜாதகத்தை எடுத்துச்சு கூட பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான், தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் லைஃப்பில் நிதர்சனமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம். எதுவுமே தெரியாமல், சார் எனக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, மாறணும், எனக்கு எல்லா திறமையும் இருக்கான நடக்க மாட்டேங்குது, அறிவு இருக்குது வளர மாட்டேங்குது, சக்ஸஸ் பண்ண முடியல, ஒரே டவுனு சார், பணம் போயிட்டே இருக்குது, இப்படி சொல்லக்கூடாது. இப்போ இந்த கிரகங்கள் சரியில்லை. அப்போ இந்த கிரகங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த கிரகங்களுடைய மந்திரங்களை நம்ம மனசில் பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த கிரகத்தோட மந்திரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கிரகத்துக்குரிய அதிபதிகளை நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். மந்திரம் போல் நமக்கு இருக்கக்கூடிய பலம் எதுவுமே கிடையாது. மனுஷன் பண்ணாததை மந்திரம் பண்ணும். சொல்கிறாங்கல்ல, மந்திரம் பண்ணி வச்சுட்டான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மந்திரத்தை நம்ம சொல்ல 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 மந்திரம் ஆக்டிவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரம் காலையில் சொல்கிறோமான்னு பாரு. எதாவது இந்த 3 கிரகங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அந்த 3 கிரகத்தை எடுத்துங்க. செவ்வாய் எடுங்க, குருவை எடுங்க, சனியை எடுங்க. இதில் சப்போர்ட்டிங்காக உங்களுக்கு சூரியன் இருந்துட்டாருன்னா இன்னும் பக்காவாக போகும்.
லைஃபே ஸ்டைலே மாறும். இதில் ரொம்ப முத்தாய்ப்பா இந்த மகர ராசிக்காரவங்க பெருமாளுக்கு ரொம்ப தொடர்புடையவர்கள். ஏதாவது ஒரு லிங்கில் பெருமாள் உங்களுக்கு கிட்டக்க வந்துடுவார். அதனால் பெருமாளோட டையப் ஆகும். பெருமாளோட மந்திரத்தையும் கையில் வச்சு மகர ராசி விட்டதை பிடிப்பீங்க. சொற்பமாக எதையும் இழக்க மாட்டீங்க. எல்லாமே நல்லா வருவீங்க. அதை சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ல வெற்றி போயிடுச்சு சார், ஜஸ்ட்டில் வெற்றி போயிடுச்சு சார். இந்த வார்த்தையே வராது. நல்லா வருவீங்க, சக்ஸஸ் வருவீங்க. அப்போ மகர ராசியோடைய பலம் அது. இப்போ மகர ராசிக்கு மிடுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எங்கே வருது? இப்போ ரெண்டாவது, முதல்ல கிரகத்தை சொல்லியாச்சா, இப்போ அடுத்தது மிடுக்கு. மிடுக்குன்னா என்ன சார்? டிப்டாப்பாக இருக்கிறது. வீட்டில் இருக்கும் போதும் நம்ம பார்க்கும்போது அன்யூனிஃபார்ம்லேயே இருந்தால் கூட அழகாக இருக்கும். அழகுக்கும் மகரத்துக்கும் அவ்வளோ நல்லது. டிசிப்ளின், ட்ரெஸ்ஸு சென்ஸ், அது கண்டிப்பாக மகரத்துக்கு வரணும். இல்லைன்னா சார் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக டல்லாக இருப்பார் சார். வீட்டில் பார்த்தாலும் பொலிவாக இருக்கணும். இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த சீரியலில் பார்த்துருப்பீங்க, நடிகர் நடிகைகள்லாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருப்பாங்க. பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துருக்கீங்களா? பாண்டியன் ஸ்டோர் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கணும் ட்ரெஸ் சென்சஸ். சார் வீட்டில் தான் சார் இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளை தான் இருக்குது, சும்மா நான் ஒரு லுங்கி கட்டின்னு இருக்கிறேன் சார். நீ லுங்கி கட்டிக்கோ, ஆனால் பனியன் போட்டுக்கோ, நல்ல லுங்கியாக கட்டிக்கோ. சார் டவுசரில் இருக்க சார், போட்டுக்கோ, டவுசர் போட்டுக்கோ, வீடு தான், தப்பு இல்லை. அது நல்ல ஷர்ட் போட்டு டவுசர் போட்டுக்கோ, நல்ல பனியன் போட்டு ஷர்ட் போட்டுக்கோ, டவுசர் போட்டுக்கோ. அதுவும் நீட்டாக இருக்கணும். லைஃபே நீட்டாகிடும். நெத்தியில் ஒரு திலகம் வச்சுக்கோ, எப்பயுமே சீப்பு வாரிக்கோ. எங்கே போனாலும் தலையை வர்றோம்ல, வீட்லேயும் இருக்கும்போது வாரிக்கணும். இதெல்லாம் நம்ம மகரம் இன்னிலேருந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடணும். இதை நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது ரொம்ப முக்கியம், மகரம் எங்கே அவுட் ஆகுறோம், எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? ஓவர் இமேஜ், ஓவர் கான்ஃபிடென்ட்டு, இது எல்லாம் விட ஓவர் சிந்தனை. நம்ம மைண்டை தூங்க விடுறது கிடையாது. இவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன செய்வான். எவன் வீட்லேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அவன் வீட்டில் ஏன்டா பிரச்சனை நடந்ததுன்னு நம்ம யோசிப்போம். ஏன் சார் யோசிக்கிறீங்க? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா, சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க? யாருக்கோ ஒருத்தவனுக்கு கஷ்டம், சரி நல்ல மனுஷன், கஷ்டப்படுறவங்கள பார்த்து வருத்தப்படுறீங்க, அதோடு விட்டுடுங்க. அவனை யார் கஷ்டப்படுத்துகிறானோ அவனையே நினச்சிக்கின்னு நம்ம இருப்போம். சார் நம்ம நிம்மதி கட்டுடும் சார். நான் உடனே கேட்பேன், நீங்கள் மகர ராசி தானே? ஆமாம் சார். இப்போ பிரச்சனை எங்கே உருவாகுது? நம்ம மனசில் நம்ம நண்பர்களையே, நமக்கு பக்கத்தில் உள்ள எவன் பாதிக்கப்பட்டானோ, அவனை யார் பாதிக்கப்பட்டா வச்சானோ அவனை வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இதில் யாருமே நம்மளை நினைக்க மாட்டான். நம்ம சாதாரணமாக நடந்து போகிற மாதிரியே இருக்கும். நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்போம். நல்லவங்க தான் பார்க்குறவங்க ரொம்ப நிம்மதியாக நடந்து போகிறார் சார், சா வாழ்ந்தா இப்படி வாழணும் சார்னு மகரத்தை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க. ஆனால் மகர ராசிக்காரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சார் மொத்த குழப்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கேன் சார், எப்படி இந்த இடத்த நான் கடந்து வந்தேன்னே தெரியல சார், 4 ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கியிருக்கேன் தெரியவே இல்லை சார்னு ஒரு மகர ராசிக்கார். ஏன்னா சிந்தனை அவ்வளோ போயிட்டுருக்கும். அதில் யாரை பற்றி அதிகமாக சிந்தனை போயிட்டுருக்கும்னா, தனக்கு தெரிஞ்சவர்கள், அறிந்தவர்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், வேதனைகள், அவர்களை யார் வேதனைப்படுத்தினார் சார். வாய்ப்பு என்ன சார், ஒரு லிங்கே இல்லை சார். கடனை பற்றி கஷ்டப்பட்டுருந்தால் பரவாயில்ல சார், குடும்பத்தை பற்றி கஷ்டப்படுத்திருந்தால் பரவாயில்ல, ஏதாவது ஒன்று இப்படி திங்கிங் இருக்கணும். இது திங்கிங் என்னென்னா சம்மந்தமே இல்லை, குடும்பத்திலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பக்கம் போயிடுவோம். முதல்ல அதை க்ளோஸ் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல முடிவாகும். இதெல்லாம் முடிவு எடுக்கணும். எப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது? தள்ளி போட்டுட்டு அப்புறமா கிரகம் சரியில்லை, காலம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நான் முதல்ல சொன்னது கிரகத்தை முடிவு பண்ணிவிடுங்க, அதேமாதிரி நீட்னஸை பண்ணுங்கள். 3வது சிந்தனைகளை உங்கள் கிட்ட கொண்டு வாங்க. நீங்கள் தேவையில்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் கை கொடுக்கறது, விஷ் பண்ணுறது, கவலையில் பங்கெடுக்கிறது வெரி குட், நல்ல மனுஷத்தன்மை, அதை அங்கே விட்டுட்டு வந்துடும். அவனை நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை மிஸ் ஆகிடும். அப்போ நம்ம முகத்தில் கோபம் உண்டாகும்.
நீங்கள் என்ன தான் தவம் பண்ணாலும் என்ன தான் தியானம் பண்ணாலும் உங்கள் முகம் கோபமாக இருக்குன்னு மற்றவங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாளோட கனெக்ட் ஆகுங்க, நாராயண மந்திரம் சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேன், வாழ்த்து மந்திரம்னு ஒன்று இருக்குது. வான்முகில் அந்த மந்திரத்தை ஆரம்பிச்சிங்க. ஒரு மன்னன், அதாவது ஒரு கோன் ஒரு அரசன் வாழக்கூடியதற்காக அவன் நல்லா இருந்தால் இந்த நாடு வாழும். அந்த மந்திரம் உங்கள் வீட்டில் ஓடணும். அதுமாரி பல்லாண்டு 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 மந்திரம், பெருமாளுடைய மந்திரம், இந்த மந்திரங்கள் உங்கள் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த 2 மந்திரத்தை உங்கள் வீட்டில் எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். செஞ்சு பாருங்கள். பிள்ளைத்தமிழ் நேயர்களே, நீங்கள் மகர ராசிக்காரர்கள் சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனை இழுத்து விடுறதே வேலையாக போச்சு உங்களுக்கு. பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனை உண்டாக்கிக்கிறீங்க. மனசை சாந்தமாக்குங்க. எஸ், கூல், நல்லது நடக்கும். என் உறவுகள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த ப்ளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் ப்ளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த ப்ளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு, போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னந்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னந்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம். அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க. கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு. இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழும் இந்த பிரபஞ்சமும் இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா. அமோகமாக இருக்கணும்.